ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட இந்த மாலை வேலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். நித்தியத்திற்கான வழி என்கிற தலைப்பின் கீழாக பிதாவாகிய தேவனை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது குமாரனாகிய தேவனை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செய்தியை நமக்கு கொடுக்கும்படியாக அருமையான எல்டர் ஜேகர் ஸ்டீபன் அண்ணா அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபத்தோடு நம்ம ஒரு பாடலை பாடி நம்முடைய ஸ்டடிக்கு இன்னைக்கு நாம் கடந்து போவோம். 12ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றான். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒரு வாரத்தை எங்களுக்கு தந்து இந்த புதன்கிழமை மாலை பொழுதுல குமாரனாகிய தேவனுடைய குணங்கள், அவர் எங்களுக்காக செய்த தியாகங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் தியானிக்கிற நம்முடைய மகன் கொடுக்கிற இந்த சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நீர் கூட இருந்து எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பார்த்தோம். நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியதேங்கள் வரையும் தயவாய் மாதயவாய், மயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்துல நாம் சிறு ஜபத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். சகோதரர் சுந்தர் அவர்கள் நமக்கு இந்த ஜபத்தை எடுப்பாங்க. அதுக்கப்புறமாக அருமை சகோதரர் நமக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க. சுந்தர்ஜி, ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஜெபம் பண்ணீங்க, ஆரம்பிச்சோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, பாவிலா எங்களுக்காக உமது ஒரே பேரான குமாரனை கொடுத்து இம்மட்டுமாக இவ்வளவாக அன்பு செய்திட அந்த அன்பிற்காக கூட ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் நினைத்திருக்கும் கேட்பது அதிகமாக கொடுத்த அருள்பவரே, நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த வாரத்தின் மதிய வேலையிலும் உமது பிள்ளைகள் நாங்கள் கூடி தியானிக்கவும் விண்ணப்பியும் கொடுத்த அருமையான ஸ்லாக்கியத்துக்காக கூட ஸ்தோத்திரம் சுவாமி. இன்றைய செய்தி கொடுக்கிற அருமையான எல்டர் ஐயா அவர்களுக்காக வேண்டி கொடுத்ததாவே அவர்களை மறைத்து ஆவியான கொண்டு வேண்டுமாயும் அந்த கேட்கிற நாங்கள் செய்திகள் என்னுடைய ஆவிக்குற வாயிலுக்கு உயர தரும்படியாக தாங்கள் திரும்பி பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகிறோம். இந்த காலையில் எடுத்து செய்யும் அருமையான போதகர் ஜெயராஜாவிலையும் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பிதாவே, இவர்கள் மூலமா இன்னும் நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட தாங்கள் கிருபை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம் சுவாமி. இதில் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பாசமிக்கிறோம். அவருடைய மனதில் உள்ள வாஞ்சைகள், கவலைகள், ஏக்கலையும் தாங்களை அறிந்திருக்கிறேன். அவர்கள் தொட்டு ஆசிரியர் பிதாவே, இன்னும் மதியத்தில் அதிகமான ஆத்மாக்கள் வந்து கலந்து கொண்டு தங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை சீர்படுத்தும் உயர்த்தும் தாங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு மூலம் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மேனோர் ஜபத்திற்காக நன்றி. நம்ம வார்த்தைகள் உள்ள கடந்து போவோம். அருமையான சகோதரர் ஜேகர் ஸ்டீபன் அவங்க நமக்கு இன்றைக்குரிய மன்னாவை கொண்டு வருவாங்க. பயபக்தியோடு நம்ம தியானத்தோடு காத்திருப்போம். கிடைக்க பெறாத அருமையான சத்தியங்களை
மகன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்ம உரை நடத்துவார். ஆனா இது உங்களுடைய நேரம். நீங்க ஆண்டுடைய வாசல்ல பகிர்ந்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் தந்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பல வாரங்களாக படித்து வருகிறோம். நம்ம தெய்வத்துவத்தை குறித்தும் ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவின் குறித்தும் அறிந்தோம். தொடர்ந்து நம்ம பிரமாணத்தை மேன்மையை குறித்து அறிகிறோம். ஏனென்று சொன்னால் திருமதி எலன் அவர்கள் தேவனுடைய சாயலை பெறுவதற்கு பிரமாணத்தின் கொள்கை நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில கடந்த வாரத்திலே நம்ம ஒரு பாடத்தை படித்தோம். கடந்த வாரம் என்ன படித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஆதி முதல் பிரமாணத்தை வைத்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமும் அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு முன்பானவர்களும் கை கொண்ட பிரமாணம்தான் சீனாய் மலையில எழுதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். அது எப்படி முன்னதாக இருந்தது, அது சீனாய் மலையில ஏன் எழுதப்பட்டது என்கிற காரியங்களையும் அறிந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக போய் சீனாய் மலையில எழுதப்பட்ட பிரமாணம் யாருக்கு உரியது என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அதை அறியும் பொழுது ஏன் அது எழுதப்பட்டது என்கிற காரியத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த பிரமாணம் யாருக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். நம்ம தலைப்பு சர்வ லோகத்திற்குமான ஒரே பிரமாணம். பரலோகத்திலே தேவனாலே எத்தனை உலகம் உண்டாக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி நம்ம படிக்கும் பொழுது 100 உலகங்களை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். அது ஒரு உலகம் பின்வாங்கி போனது. இந்த சகல பரலோக லோகத்திற்குமான ஒரே பிரமாணம் எது என்பதை நம்ம அறிய போகிறோம். நம்ம கடந்த வாரத்தில் படிக்கும் பொழுது நியாய பிரமாணத்தை ஆண்டவர் சீனாய் மலையில எழுதி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம படித்தோம். ஏன் எழுதி கொடுத்தார் என்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி சில காரியங்களை அதில் அறிந்து கொண்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அந்த பிரமாணத்தை எழுத வேண்டிய காரணம் என்ன? ஆதியில இருந்து ஆண்டவர் அந்த பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணம் பிதாக்கள் மூலமாக பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாக அது சொல்லப்பட்டு அது கடைபிடிக்கப்பட்டு வந்தது. மறுபடியும் ஏன் ஆண்டவர் சீனாய் மலையில இந்த பிரமாணத்தை வாய் வழியாக சொல்லி கடைபிடிக்கப்பட்டு வந்த பிரமாணத்தை, வாய் வழியாக சொல்லி பின்பற்றி வந்த பிரமாணத்தை ஏன் சீனாய் மலையில எழுத வேண்டும் அல்லது உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலைக்கு முன்பாக அவர்கள் வருவதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அந்த 16ஆம் அதிகாரத்தை முழுமையும் கவனமாய் வாசிக்கும் பொழுது ஒரு அருமையான உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4வது 5வது வாக்கியத்துல ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்றால், என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இந்த வசனம் நல்ல தெளிவாய் தெரிகிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஏதோ ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் நடப்பாரோ நடக்க மாட்டார்களோ என்பதை தேவன் நினைச்சு போகிறார், சோதித்து அறிய போகிறார். ஆபிரகாமில இருந்து கடைபிடித்து வந்த நியாய பிரமாணத்தின்படி வாய் வழியாக சொல்லி அறியப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று சோதித்து அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சோதனை வைக்கிறார்? ரொம்ப முக்கியமானது. 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ண கடவர்கள் என்றார். என்ன ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்று சொன்னால், நீங்க போனோம் 6ஆம் நாளிலே இரண்டத்தனையாக சேர்த்து நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இதுதான் தேவன் அவர்களுக்கு முன்பாக வைக்கிற சோதனை. இது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது தெளிவாக தெரியும். ஓய்வு நாளுக்காக, 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்காக ஆயத்தமாகுவதற்காக தேவன் 6ஆம் நாளிலே இஸ்ரவேலர்களை இரண்டத்தனையாக சேர்க்க சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் 7ஆம் நாள்
ஓய்வு நாளை ஆசரிக்கும் பொழுது அங்கே சொந்த வேலை எதையும் செய்யக்கூடாது. அதனாலே அந்த நாளுக்கான சகல ஆயத்தங்களையும் 6ஆம் நாளை செய்து வைக்க வேண்டும் என்பதனால அந்த ஆயத்தத்தை வைக்கிறார். என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அவருடைய நியாய பிரமாணத்தை ஜனங்கள் கை கொள்வார்களோ கை கொள்ள மாட்டார்களோ என்பதை அறிவதற்காக தேவன் வைக்கிற ஒரு சோதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓய்வு நாள் பிரமாண சோதனை. சரி, இத ஓய்வு நாள்ல அவர் சொல்றார். சிலர் என்ன தர்க்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவர் தான் அந்த பிரமாணத்தை அப்பொழுதுதான் சொல்லுகிறார். 6 நாளிலும் நீங்க 6ஆம் நாள் 2 தனியாக சேர்க்க வேண்டும் என்கிற பிரமாணத்தை அப்பொழுதுதான் இஸ்ரவேலுக்கே சொல்லுகிறார் என்று தர்க்கம் செய்வார்கள். ஆனா உண்மை அல்ல. மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நான் சோதிப்பேன்ப்பா, இந்த பிரமாணத்தின்படி சோதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். மோசே ஜனங்களிடத்துல என்ன சொல்லுகிறான் பாருங்கள். யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிப்புக்கு அளவுக்கு தக்கதாக அதிலே எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தக்கதாக தலைக்கு ஒரு ஓமர் எடுத்துக் கொள்ள கடவன் என்றார். மோசே சொல்லுகிற ஒரு காரியம் ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, ஒவ்வொரு நாளும் மண்ணா வரும், அதனால நீ என்ன செய்யக்கூடாதுன்னா நிறைய சேர்த்துலாம் வைக்க கூடாது, அன்னன்னைக்கு தேவைக்கு மாத்திரம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை ஒரு கட்டளை சொல்லுகிறார். நீங்க யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்று வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அவன் சொன்னது ஒண்ணுதான், விடியற் காலத்துக்குள்ள எல்லாம் முடிச்சிடும், தினமும் மண்ணா வரப்போகிறது, அதனால அதை அடுத்த நாளுக்கு வைக்கக்கூடாது, முடித்து விட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். சொன்னாலும் சிலர் என்ன வைக்கல, அதை நாச்சம் எடுத்தது பூச்சி எடுத்தது அதில் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அதுல ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் மீதியாய் வைக்காமல் விடியற் காலம் மட்டும் அதுல மீதியாய் இருக்கிறதை அக்கினாலே சுட்டெரிக்க கடவீர்கள். யாத்திரா 12ஆம் 10ஆம் வசனத்துல, 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பஸ்கா பண்டிகையை கொண்டாடும் பொழுது அந்த ராவுல அடிக்கப்படுகிற அந்த ஆட்டினுடைய எந்த காரியம் காலையில மீதியாய் இருக்கக்கூடாது, அது என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் முழுமையாய் புசிக்கப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அது சுட்டி எரிக்கப்பட வேண்டும். அந்த 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 உபதேசத்தின் அடிப்படையில தான் அனுதினமும் மண்ணா வரப்போகிறது என்று சொன்னால் மறுநாளைக்கு அந்த மண்ணா வைக்கக்கூடாது என்கிற ஒரு உபதேசத்தை மாத்திரம் நோவா சொல்லி இருந்தான். இல்லைங்க, பைபிள்ல எழுதுறதுக்கு இடம் இல்லை, நோவா இதையும் சொல்லி இருப்பாரு அப்படின்னு கூட தர்க்கம் செய்யலாம். அது தொடர்ந்து வாசிக்கும் பொழுது உண்மை வெளிப்படுகிறது. யாத்திராம் 16ஆம் அதிகாரம் 22, 23ல 6ஆம் நாள் வந்து விட்டது. மன்னா பொழிந்த 6வது நாளில ஓய்வு நாள் துவங்க போகிறது. அந்த 6ஆம் நாளிலே 7ஆம் நாள் வருவதற்கு முன்பாக இருக்கிற அந்த 6ஆம் நாள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 16ஆம் அதிகாரம் 22, 23. 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். சிலர் போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 7ஆம் நாள் ஓய்வு நாள் வரப்போறதுன்னு சொன்ன, ஐயோ ஓய்வு நாள்ல நம்ம ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு 2 தனையா என்ன சேர்க்கிறாங்க. அப்பொழுது சபையின் தலைவர் எல்லோரும் வந்து அதை மோசேக்கு அறிவிக்கிறார்கள். 2 தனியா சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, டெய்லி வரப்போகுதுல, அப்போ 7ஆம் நாளும் வரும் இல்ல, எதுக்கு 2 தனியா எடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருலா, அவங்களுக்கு அந்த ஓய்வு நாள்லயும் வரும் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க வந்து மோசே இடத்துல அதை அறிவிங்க 2 தனியா சேர்க்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன் அவர்களை நோக்கி, மோசே அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான். இப்பொழுதுதான் மோசே வெளிப்படுத்துகிறார். அங்க 2 தனியா சேர்க்கிறதே குற்றப்படுத்தும்படியாக சபையின் தலைவர்கள் வந்து மோசே இடத்துல சொல்லும் பொழுது மோசே சொல்கிறான் பாருங்க, அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு, நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேக வைக்க வேண்டியதை வேகவித்து மீதியானவற்றை எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான். இப்பதான் அது பிரமாணம் வெளிப்படுத்தப்படுறது. சிலர் வந்து எப்ப 2 தடவை சேர்க்கிறாங்க, நீ டெய்லி வரும்னு சொன்ன, டெய்லி எடுக்கணும்னு சொன்ன, ஒரு ஓமர் தான் எடுக்கணும்னு சொன்ன, நீ 6ஆம் நாள்ல 2 தடவை எடுக்கணும்னு சொல்லல, இவங்க வந்து எடுக்கிறாங்க பாருங்க, ஓய்வு நாளுக்குன்னு ஆயத்தமாகறாங்க பாருங்க அப்படின்னு சொன்ன. ஆமா, ஆண்டவர் சொன்னாரப்பா 2 தடவை எடுத்துக்க, ஓய்வு நல்லது வராது, நீ பிரமாணம் என்ன செய்கிறது அப்பொழுதுதான் வெளிப்படுத்த. அப்ப என்ன ஒண்ணு விளங்குகிறது என்று சொன்னால், நியாய பிரமாணத்தை குறித்த அறிவுடைய இஸ்ரவேலர்கள் அப்பொழுதும் இருந்தார்கள். ஓய்வினால் பிரமாணத்தை குறித்த அறிவுடையவர்கள் அப்பொழுதும் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு வாய் வழியாக அறிந்திருந்த அதன் அடிப்படையில ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று 2 தனியாக சேர்த்தார்கள். அதை சபையினுடைய மூப்பர்கள் வந்து மோசேக்கு அறிவிக்கும் பொழுது மோசே அதை ஆமோதித்து, ஆமா அது ஓய்வு நாள், ஆண்டவர் அத்தான் சொல்லியிருக்கிறாரு, ஓய்வு நாள் வராது, நீ 2 தனியா சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கணும், யாரும் குழம்பிடக்கூடாது. ஓய்வு நாள் பிரமாணத்தை குறித்த அறிவை
இஸ்ரவேலர்கள் சீனாய் மலைக்கு முன்பாக வரும்பொழுது வைத்திருந்தார்கள். அந்த ஓய்வுநாள் பிரமாணத்தின் அடிப்படையில தேவன் அவர்களை அவருடைய நியாய பிரமாணத்தை கை கொள்வார்களோ கை கொள்ள மாட்டார்களோ என்பதை அறியும்படியாக சோதித்து பார்க்கிறார் என்று சொல்லி வேதாகமத்தில் நமக்கு தெளிவாக இருக்கிறது. இன்னும் மோசே சொல்ற பாருங்க, ஆத்திராகம் 16ஆம் அதிகாரம் 25-26 ஓய்வுநாள்ல அப்பொழுது மோசே அதை இன்றைக்கு புசியுங்கள் சேர்த்து வைத்தத, இன்று கர்த்தருக்குரிய ஓய்வு நாள், இன்று நீங்கள் அதை வெளியே காண மாட்டீர்கள். அப்பதான் எல்லாம் சொல்றாரு. ஓய்வு நாளை அறிந்திருந்தார்கள் என்பது நிச்சயமான உண்மை. பிரமாணத்தை குறித்த அறிவு சீனாய்க்கு முன்பாக ஜனங்களிடத்தில் இருந்தது என்பது நிச்சயமான உண்மை. 6 நாள் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது. 7ஆம் நாள்ல வந்து சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சீனாய் மலையில எழுதப்பட்ட அந்த பிரமாணம், உச்சரிக்கப்பட்ட அந்த பிரமாணம் ஆதாம் முதல் வாய் வழியாக போதிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரமான ஒரு அடையாளம் அங்கே இருக்கிறது. ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தை குறித்த அறிவுடையவர்களாக இருந்தார்கள். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் நாள்ல 27-28 நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நல்லா கேட்டுக்கிடுங்க, ஒரு சபையில கொஞ்சம் பேர் அதை ரெடியா 6வது நாள் 2 தனியா சேர்த்து ஓய்வு நாள் ஆசிரியருக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா சிலருக்கு இந்த ஓய்வு நாளை குறித்த அறிவு இல்லை. சிலருக்கு, பெரும்பாலானவருக்கு இருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள். கொஞ்சம் பேருக்கு இந்த பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லை. இந்த நிலையை அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கொஞ்சம் கூடி 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 நியாய பிரமாணத்தின் அறிவில்லாதவர்களாக ஜனங்கள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக நியாய பிரமாணத்தை குறித்த அறிவு அவரிடத்துல குறைவாக இருக்கிறது என்பதை அறிந்ததுனாலே இனி வாய் வழியாக சொல்ல வருவது கடைசி வரைக்கும், கிறிஸ்து வரும் வரைக்கும் எடுத்து சொல்ல முடியாது. ஆகையினாலே இந்த பிரமாணத்தை ஜனங்களுக்கு எழுதி கொடுத்து அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சீனாய் மலையிலே நியாய பிரமாணத்தை எழுதினார். இந்த சிலர் அன்னைக்கு ஓய்வு நாள்ல மன்னவை தேடி போகாம இருந்திருந்தார், சீனாய் மலையிலே நியாய பிரமாணம் உச்சரிக்கப்பட்டு இருக்காது, எழுதப்பட்டு இருக்கிறாது. என் ஜனங்கள் நியாய பிரமாணத்தை முழுமையாய் கை கொள்கிறார்கள், அதில் ஒருவன் கூட அதை அறியாமல் இல்லை என்கிற உறுதி தேவனுக்கு அங்கே காட்டப்பட்டு இருக்குமானால், ஒருவன் கூட அங்கே அந்த ஓய்வு நாள்ல வெளியே போய் அந்த சேகரிப்பை ஈடுபடாது இருந்திருப்பானால், எனக்கு அந்த பிள்ளைகளே, சீனாய் மலையில பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது, வாய் வழியாக சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக சகலருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனா இஸ்ரவேல் தேசம் சிலர் நியாய பிரமாணத்தை அறியாது இருந்ததுனால ஆண்டவர் எடுக்கிற முடிவு என்ன சொன்னா, இந்த ஜனங்கள் இனி வாய்மொழியாக சொல்லி நியாய பிரமாணத்தின் முழுமையும் அறிய போறது இல்லை. ஆகையினால என் பிரமாணத்தை அவர்களுக்கு, என்னுடைய முற்பிதாக்களுக்கு நான் போர்த்திட்டது போல, ஆதாமுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது போல, ஆபிரகாமுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது போல, நோவாவுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது போல இவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, அது ஒரு நாளும் மறைந்து போகக்கூடாது என்பதற்காக நான் எழுதியும் வைத்தேன். சரி, இப்ப நியாய பிரமாணம் ஏன் மோசேல சீனாய் மலையில எழுதப்படுகிறது, சொல்லப்படுகிறது? காரணம் தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் இனி சாத்தான் இந்த பிரமாணத்தை அவரை பாதுகாக்க வேண்டிய அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து எடுத்து போட்டு விடுவார். ஆகினாலே இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எழுதுகிறார். நீங்கள் சரித்திரத்தை படித்தால் ஆண்டவர் செய்த இந்த திட்டம் மேலானது. ஆகினால இன்னைக்கும் பிரமாணம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகங்களை அழித்து விட வேண்டும் என்று சாத்தான் நினைத்தான், உடன்படிக்கை பெட்டியை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார். இந்த வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு பாதுகாத்து கொடுத்திருக்கிறார். அதை முற்றிலும் எரித்து விட வேண்டும் என்று நினைத்தார், அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த சந்ததி தன்னை விட்டு முழுமையாய் விலகி போவார்கள் என்பதை தேவன் தீர்க்க பார்வையில் அறிந்திருந்தனால அவைகளை எழுதி கொடுத்து எந்த நிலையிலையும் இந்த ஜனங்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக ஆதாம் என்று சொன்ன பிரமாணத்தை, நோவாவின் இடத்துல சொன்ன பிரமாணத்தை, ஆபிரகாம் இடத்துல சொன்ன பிரமாணத்தை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு எழுதி கொடுத்தார். அது இன்று நமக்கும் பிரமாணமாக இருக்கிறது. சரி, எப்படி எழுதி கொடுத்தார், எப்படி செய்தார், அந்த பிரமாணத்தை எப்படி சொன்னார், கொஞ்சம் நம்ம தெரிந்திருக்க வேண்டும். யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமான, நீங்க 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது மோசேயை நோக்கி, நீ எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பதாக ஆண்டவர் நேரடியாக பேசி யாத்ராம் 20ஆம் அதிகாரத்திலே 10 வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
யாத்ரா உபாகம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24ஆம் வசனத்துல இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை 2 கற்பலகைகள் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார். மழை அக்னியாய் எரிகையில் இருளின் நடுவில் இருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்ட போது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்னியின் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம். எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. 10 வார்த்தைகள், 10 பிரமாணங்கள் தேவனுடைய சொந்த சத்தத்தினாலே ஜனங்களிடத்துல போதித்த காரியம். தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறது இந்நாளிலே கண்டோம். ஆண்டவர் பேசி சொல்ல வார்த்தைகள் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. தொடர்ந்து அவங்க சொல்றான் பாருங்க 27ஆம் வசனத்துல, நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் கேட்டு அதன்படி செய்வோம் என்றார்கள். ஆண்டவர் நேரடியா பேசினார் 10 வார்த்தைகளை. இதெல்லாம் பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன முடிவு பண்ணாங்க, ஐயோ எவ்வளவு இருக்குதோ, இல்ல நீங்களே போய் கேட்டு மோசே நீங்களே போய் கேட்டு வாங்க, கேட்டு எங்கிட்ட ஒன்று சொல்லுங்க, நாங்க அதன்படி செய்வோம் என்று சொன்னார்கள். தேவனுக்கு இது நல்லது என்று நினைத்தார். அப்ப ஆண்டவர் பிரமாணங்களை சொல்லும் பொழுது, இஸ்ரவேலர்களுக்கு நினைப்பூட்டும்படியாய் பேசும் பொழுது, முதலாவது அவர் நேரடியாக 10 வார்த்தைகளை பேசுகிறார். பின்பு மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசுகிறார். நான் சொல்ற பாருங்க 31ஆவது வசனத்தில், நீயோ இங்கே என் இடத்துல நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளையும் நியமங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். அப்போ 2 விதமாக நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிறது, போதிக்கப்படுகிறது. ஒன்று கர்த்தர் நேரடியாக பேசுகிறார், இன்னொன்று மோசையின் மூலமாக பேசுகிறார். 4:13 நீங்க கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனையாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு விவரித்து அவைகளை 2 பலகையில் எழுதினார். ஆண்டவர் என்ன செஞ்சார் சொன்னா, அந்த பிரமாணங்களை 2 கற்பலகையில எழுதினார். இன்னும் மோசையின் மூலமாக பேசியதையும் ஆண்டவர் எழுத வைக்கிறார். உபாகம் 31ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்துல, மோசே இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்துல எழுதி முடித்த பின்பு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை எழுதுறாரு, ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை நேரடியா போதிக்கிறாரு, மோசையின் மூலமாக போதிக்கிறார், மோசையின் மூலமாக எழுதுகிறார். ஞாபகம் வச்சுடுங்க. யாத்திராகமம் 25:16 நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, தேவன் நேரடியாக பேசி சொல்லிய 10 வார்த்தைகள் அவருடைய விரல்களினாலே கற்பலைகள் எழுதப்பட்டவைகள் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வைக்கப்பட்டது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி அந்த பலகைகளை நான் செய்த பெட்டியிலே வைத்தேன், கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது. ஒரு பியூட்டிஃபுல் ஆண்டவர் பிரமாணத்தை வாய் வழியாய் சொல்லி வந்த பிரமாணத்தை சொல்லும் பொழுது, மோசையின் மூலமாய் சொல்லுகிற ஒரு பிரமாணத்தையும் பார்க்கிறோம், தேவன் நேரடியாய் சொல்லுகிற பிரமாணத்தையும் பார்க்கிறோம். தேவன் நேரடியாக எழுதுகிற பிரமாணத்தையும் பார்க்கிறோம், மோசையின் மூலமா எழுதுகிற பிரமாணத்தையும் பார்க்கிறோம். இந்த மோசையின் மூலமா எழுதப்பட்ட பிரமாணம் எங்க இருந்தது என்று சொன்னால், உபாகம் 31ஆம் அதிகாரம் 26ஆவது வாக்கியத்தை நீங்க வாசிக்கும். நீங்கள் இந்த பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்திலே வையுங்கள், அங்கே அது உனக்கு விரோதமாக சாட்சியாக இருக்கும். இந்த விரோதமான சாட்சி என்ன என்பதை நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது அறிந்து கொள்வோம். சரி, இப்போ நல்லா புரியுது. ஆண்டவர் நேரடியாக ஒரு 10 வார்த்தைகளை பேசுகிறார், அதை கற்பலகையில் எழுதுகிறார், அதை உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே வைக்கிறார். மோசையின் மூலமாக அநேக கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார், அதை மோசையின் மூலமாய் புஸ்தகத்தில் எழுதுகிறார், அதை உடன்படிக்கை பெட்டியில் பக்கத்தில் வைக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம், நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 27-28 நல்லா கவனமா கேட்டுக்கிறாங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படி உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். என்ன சொல்றாருன்னா, மோசையை கூப்பிட்டு நீ ஒரு வார்த்தை எழுதுப்பா, இதனாலதான் நான் என்ன செய்யறேன், இஸ்ரவேலிடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை என்ன செய்ய முடியுது, அங்கே கேட்க முடிகிறது. மோசையை கூப்பிட்டு இந்த வார்த்தைகளை எழுது என்கிறார். எந்த வார்த்தைகள்? அங்கே அவர் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் ராப்பகலும் 40 நாள் கர்த்தருடைய இருந்தார். அவன், அது அவன் அல்ல, அவர். நான்காவது வசனம் 1வது வாசிக்கும் பொழுது, இங்கே உள்ள அவன், அவர் என்பதை தேவன் என்பதை
எழுதினார். ஆண்டவர் வந்து 10 கற்பனைய பலகையில எழுதுறாரு. நீங்க யாத்திராம் புஸ்தகம் 34 முதலாவது வாக்கியத்தை பாபகமா 10ஆம் அதிகாரம் முதல் 4 வாக்கியங்களை அதை அறிந்து கொள்ளலாம். சத்தம் கேக்குதா? இடையில கொஞ்சம் கட் ஆச்சுண்ணே, ஒரு 2 டைம் கட் ஆச்சு, இப்பவும் கட் ஆயிடுச்சு. ஹலோ, சவுண்ட் கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. சரி, வீடியோ போட்டோம் பேசுவோம். சரி, பிரேக் ஆகுதுண்ணே வாய்ஸ். தெரியலையே, அட்வான்ஸா போய் கொண்டு வச்சாலும் பஞ்சாயத்தா தான் இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதா? மூவ் ஆகுதா? இல்ல, இருக்கு. ஸ்கிரீன் மூவ் ஆகுது. மூவ் ஆகுதா? ஸ்கிரீன் மூவ் ஆகுது இல்ல? ஆமா ஆமா. சரி, அப்ப ஸ்கிரீன் மூணாவது போகும், வீடியோ அப்படியே இருக்கட்டும். சரி, அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மோசையின் இடத்துல அந்த 10 பிரமாணத்தையும் எழுத சொல்லுகிறார். அவர் எழுதிய 10 பிரமாணத்தை மோசையை எழுத சொல்றார். அவர்தான் கல்லுல எழுதிட்டாருல்ல, மறுபடியும் எதுக்கு அவரு இத வந்து புஸ்தகத்துல எழுத சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எழும்ப வேண்டும். இந்த கல்லுல எழுதின அந்த வார்த்தைகள் தேவன் நேரடியாக பேசி சொல்லி கல்லுல எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது எங்க வச்சுட்டாங்க அப்படின்னா உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வச்சுட்டாங்க. அது உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வைக்கப்பட்டதுனால யாராவது பார்க்க முடியுமா? அதுக்கு வருது இல்ல, பார்க்க முடியாது. அதை பார்க்க முடியாது என்பதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அத புஸ்தகத்துல எழுதி கொடுக்கிற அந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் பார்க்க முடிகிறது. அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள அந்த பிரமாணம் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வைக்கப்பட்ட தேவனுடைய அந்த 10 பிரமாணங்கள், உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள வைக்கப்பட்ட அந்த தேவனுடைய 10 பிரமாணங்கள், எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசையின் மூலமாக அவனுடைய புஸ்தகத்திலும் அதை எழுத வைக்கிறார். அதனால நம்ம மனசுல ஆக்கிக் கொள்ள வேண்டும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற 10 பிரமாணம், இஸ்ரவேலர்களிடத்துல தேவன் நேரடியாக பேசி சொல்லி அந்த 10 வார்த்தைகள், அவர் தம்முடைய கரத்தினால எழுதப்பட்ட கரத்தினால அந்த 10 வார்த்தைகளை கற்பனைகள் எழுதினாரே, அந்த பழைய வந்து உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள போயிற்று. அதனால வரக்கூடிய பின் சந்ததியார்கள் இந்த பிரமாணங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்ன வாய் வழியா தான் சொல்லணும். ஆனா இவர்களை நம்பவில்லை ஆண்டவர். ஆகையால் என்ன சொன்னார்னா, மோசையை கூப்பிட்டு அந்த 10 பிரமாணத்தை 10 வார்த்தைகளை புஸ்தகத்திலே எழுத சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது எதான் பார்க்கணும்? கல்ல பார்க்கல. கல்லு நமக்கு தெரியாது, அது உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கு. ஆனா நம்ம பார்க்கிறது மோசையினுடைய புஸ்தகத்தில் இருக்கிற 10 பிரமாணங்கள். அந்த மோசையினுடைய புஸ்தகத்தில் இருக்கிற அந்த 10 வார்த்தைகளை நான் பார்க்கும் பொழுது எதை பார்ப்பதற்கு சமம் என்று சொன்னால் கல்லை பார்ப்பதற்கு சமம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரி, இந்த வார்த்தை குறித்து வேதம் சொல்லுகிறதை நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஏன் அப்படின்னா, some problem. சரி, ஏன் அப்படின்னா அந்த இந்த வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது இது உடன்படிக்கையின் வார்த்தை. ஆதியாகமத்துல நீங்க யாத்திராகமோ 34:27-28 ஆண்டவர் சொல்லும் பொழுது 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தை என்று சொல்லுகிறார். 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தை என்று அவர் சொல்லும் பொழுது அந்த உடன்படிக்கையை நாம் அறிந்து அது எப்படி இருக்கும்
அந்த உடன்படிக்கை என்ன, அந்த உடன்படிக்கைக்கு இந்த 10 பிரமாணத்துக்கும் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு 10 பிரமாணம் நேரடியாய் சொல்லப்படுகிறது, தேவனுடைய சொந்த விரலினால் எழுதப்படுகிறது, உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள போயிருது, அது வேற யாரும் பார்க்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறா, இந்த பிரமாணத்தை எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். ஆனா ஒரு நாள் வரணும், அது வாய் வழியா சொல்லுகிறதாய் மாற வேண்டும். அப்போ அந்த பிரமாணத்தை மோசையினுடைய புஸ்தகத்துல எழுதி அதை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கையின் வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, யாரோடு செய்த உடன்படிக்கையை இஸ்ரவேலிடத்துல நினைவு கூறுகிறார்? ஆபிரகாமோடும் யாக்கோப்போடும் ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுகிறார். அப்போ உடன்படிக்கை புதிதான ஒரு உடன்படிக்கை இல்ல, ஆபிரகாம் இடத்துல செய்த உடன்படிக்கை, ஈசாக்கு இடத்துல செய்த உடன்படிக்கை, யாக்கோப்பு இடத்துல செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாருன்னா, எகிப்தில் இருந்து மீட்கிறார். சரி, இன்னும் அந்த உடன்படிக்கையை போய் நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் இடத்துல அவர் செய்த உடன்படிக்கை நீங்க பார்க்கணும்னு சொல்லி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது 2வது வாக்கியத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இங்க ரொம்ப ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறாரு. என்ன செய்ய சொல்ற அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் நீ ஏன் முன்பாக நான் சொல்லுகிறபடி நட, வாங்கிட்ட நான் என்ன செய்ய உடன்படிக்கை எடுத்து ஏற்படுத்தி உனக்கு திரளாய் பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவார்? உனக்கும் எனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஒரு உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அதற்கு இசைவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை அவர்கள் எவ்வளவு உண்மையாய் அவரிடத்தில் இருக்கிறார்களோ அப்போ அவர்கள் உண்மையாய் இருக்க அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகள், என் கற்பனைகளையும், என் நியமங்களையும், என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினார். எதன் அடிப்படையில உடன்படிக்கை உறுதிப்படுகிறது என்று சொன்ன, ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறது அடிப்படையில, அதை கை கொள்ளுகிறது அடிப்படையில உடன்படிக்கை என்ன செய்யப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. என்ன அந்த உடன்படிக்கை என்று சொல்லி நம்ம அறியும் பொழுது, 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்துல, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். அவரு ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொல்லல, எல்லாரும் அந்த உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற அந்த அனுபவத்தை நம்ம என்ன செய்ய முடிகிறது என்றால் பார்க்க முடிகிறது. யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 27-28ல ஆபிரகாம் இடத்துல செய்த அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில, அந்த பிரமாணத்தின் அடிப்படையில அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பிரமாணத்தை அவரும் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுக்கிறாரு. அந்த பிரமாணத்தை என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, மோசையின் மூலமாகவும் புத்தகத்தில் எழுத சொல்லுகிறார். அப்ப உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படிவதற்காக தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட பிரமாணம், அந்த கீழ்ப்படிதலோடு இணைந்து காணப்படுகிறது தான் உடன்படிக்கை. கீழ்ப்படிதல விளக்கிட்டல்ல. எதற்கு கீழ்ப்படியணும்? ஆதாமில இருந்து வாய் வழியாய் சொல்லி வந்த பிரமாணம் சீனாய் மலையில உச்சரிக்கப்படுகிறது. அந்த உச்சரிக்கப்பட்ட அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எனக்கு பிள்ளைகளை, அந்த உடன்படிக்கை உறுதிப்படும். அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக மாறும். சரிங்களா? இன்னொன்னு அந்த உடன்படிக்கையோடு தொடர்பு இருக்கிறது. ஒண்ணு கீழ்ப்படிதல். எதற்கு கீழ்ப்படியணும்? நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது இன்னொன்னு அந்த உடன்படிக்கை தொடர்பு இருக்கிறது. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என் உடன்படிக்கையின்படி நட, என் உடன்படிக்கையை கைக்கொள், என்னுடைய பிரமாணத்தை கைக்கொள், உன பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் மூலமா பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டு காரியங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஒன்று என்னது? கீழ்ப்படிதல். இன்னொன்று வாக்குத்தத்தம். இதே உடன்படிக்கையை, இதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்கின் இடத்துல நிறைவேற்றப்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். ஆதியாகமம் 26:4-5 சொல்லுகிறது, உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் மூலமாத்தான் ஆண்டவர் இந்த பூமியின் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். சரி, யாத்திராகமம் 25:16 நம்ம வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக, அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்த அந்த பழைகளை நான் செய்த பெட்டியில வைத்து, கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவைகள் அதிலே வைத்திருக்கிறது. உபாகமம் 10:5. சரி, ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அந்த உடன்படிக்கையில இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் என்ன சொன்ன, வாக்குத்தத்தம். பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த உடன்படிக்கைய, அந்த பிரமாணத்தை ஆண்டவர் எங்க வச்சுட்டாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சுட்டாரு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க அந்த பிரமாணத்தை ஆண்டவர் என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, அவர் மோசேயை புஸ்தகத்துல எழுத சொன்னார். அது நம்ம மனசுல வச்சுக்கிடுங்க. புஸ்தகத்துல ஏன் எழுத சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கிற பிரமாணம், எழுதப்பட்ட பிரமாணம் தான், பலகையில் எழுதப்பட்ட பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கணும். ஆனா ஆண்டவர் அது மோசையை கூப்பிட்டு, அப்ப நீ எழுதிரு புஸ்தகத்துல அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நம்ம பார்க்க முடியறது ஒன்னே ஒண்ணுதான். எதோ பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற பிரமாணத்தை பார்க்க முடியாது. அதை மோசை எழுதியிருக்கனால அந்த பிரமாணத்தை நம்ம பார்க்க முடியும். நமக்கு நல்லா தெரியும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து. தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். பரலோகத்திலே ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் இருக்கிறது. யோவானுக்கு அதை காட்டினார். வெளிப்படுத்தல் 16:19 அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்குகளும் பூமி எதிர்ச்சும் பெருமழையும் உண்டாயின. என்ன இருக்குன்னு சொன்னா, பரலோகத்திலே உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அப்ப நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மாதிரி. அந்த மாதிரியில பிரமாணம் எங்க இருக்குன்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படியான நலக்கர்மத்தினுடைய பிள்ளைகளை நம்ம என்ன விளங்கிக்க முடிகிறது என்று சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள பிரமாணம் இருக்கிறது என்று சொன்னால், நாம பிரமாணத்தை பார்க்காமலேயே பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். பிரமாணத்தை பார்த்துதான் இப்ப கை கொள்றோம். அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளதான் இருக்க போகுது. பரலோகத்துல போய் 10 வார்த்தைகள் என்ன நான் பார்க்க போறது இல்லை, பார்க்க முடியாது. அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது. அதை பார்க்காமலேயே என் வாழ்க்கையில இந்த பிரமாணம் அங்கமாய் மாற வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அப்பா இது உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்குது, நான் வெளியே எழுதி வச்சிருக்கிறேன், இது ஏன் நீ பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, உன் வாழ்க்கை என்ன செஞ்சிடும் சொன்னா, என் சாயலுக்கு மாறி விட வேண்டும். விழுகைக்கு முன்பாக பரலோக தூதர்கள் 10 பிரமாணத்தை அறிந்திருப்பார்களா? விழுகை என்று சொல்லும்போது நான் சாத்தானுடைய விழுகையை பற்றி பேசுகிறேன். அவன் விழுகிறதுக்கு முன்பாக பொய் சொல்ல இதெல்லாம் ஆண்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை, அவர் அவர்களை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அதான் அந்த சாயல் அவரிடத்துல அப்படியே பூரணமாய் காணப்பட்டது. அவர்களுக்கு யாரும் போய் நீ இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டியதில்லை. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறதுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அப்பனா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள அந்த பிரமாணம் இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு அருமையானவருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில அந்த உடன்படிக்கை தேவ சாயல் என்னிடத்துல பூரணமாய் உண்டாக வேண்டும். எப்படிங்க? நான் இப்ப பிரமாணத்தை பார்த்து அந்த புஸ்தகத்துல பார்த்து தான் நான் செய்துகிட்டு இருக்கிறேன். பரலோகத்துக்கு போனா அது இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? அங்கேயும் இல்ல இங்கேயும் பார்க்க வேண்டியது எழுத்தை அல்ல, என் தேவனை பார்க்க வேண்டும். உபாகமம் 4:13 நான் வாசிக்கிறேன்.
நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளிட்ட 10 கற்பனை ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகள் 2 கற்பனைகள் எழுதினார். இந்த கற்பனைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மூல பாஷையில டாபார் என்கிற வார்த்தை. அந்த டாபார் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னா வார்த்தைகள் என்று அர்த்தம். இப்ப 10 கற்பனை என்கிற அந்த கற்பனைங்கிற வார்த்தை எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா 10 வார்த்தைகள். இதனாலதான் நீங்க யோவான் எழுதின நிருபங்களை பார்க்கும்பொழுது ஆதி முதல் கேட்டு இருக்கிற வசனம் தானே, அவர் வசனம் தானேன்னு சொல்லுவார். அது காரணம் என்னன்னா இந்த 10 கற்பனைகள் என்பது 10 வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது இந்த டாபார் என்கிற வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் பயன்படுத்த மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கற்பனையை, தேவனுடைய அந்த வார்த்தைகளை நேரடியாக சொன்னதை குறிக்க முடியாத 10 கற்பனைகள் என்று அவர் குறிப்பிடும் போதெல்லாம் இந்த டாபார் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். கட்டளைகள் அல்ல, அது வார்த்தைகள். நமக்கு நல்லா தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி 14வது வசனம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தை. ஆண்டவர் சீனாய் மலையிலே இஸ்ரவேலிடத்திலே நேரடியாக பேசி சொல்லிய அந்த காரியங்களை சொல்லும் பொழுது, அந்த 10 பிரமாணங்களை சொல்லும் பொழுது அது வார்த்தை என்கிறார். 10 பிரமாணங்கள் வேற ஒண்ணுமே இல்லை, என் இயேசு, அவ்வளவுதான். இயேசுதான் வார்த்தை. அவருடைய சாயல், அவருடைய குணம், அவருடைய செயல், அவருடைய சிந்தனை அங்கே 10 வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. ஏன் ஆண்டவர் இந்த விழுந்து போன இந்த பூமிக்கு இந்த 10 வார்த்தைகளை, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அந்த 10 வார்த்தைகளை எடுத்துட்டு வந்து சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். எனக்கு பிள்ளைகளை, இந்த 10 வார்த்தைகளை நான் பார்த்து உற்று கவனித்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா என் இயேசுவை வெளிப்படுத்தி விட வேண்டும். ஏன்னா வார்த்தை என்பது வேற யாரும் அல்ல, என் இயேசு. நம்ம படிச்சிருப்போம், பிரமாணம் என்பது தேவனுடைய சாயல் என்று சொல்லி, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், ஆகையினாலே பிரமாணமும் பரிசுத்தமாய் இருக்கிறது. தேவன் முடிவில்லாது இருக்கிறார், பிரமாணம் முடிவுள்ளதா இருக்கிறது. குறைவில்லாது இருக்கிறார், பிரமாணம் குறைவில்லாத இருக்கிறது. ஆகையால் பிரமாணம் தேவனுடைய சாயல் என்று படித்திருப்போம். நிச்சயம் வேதம் தெளிவாய் சொல்கிறது 10 கற்பனைகள் என்பது 10 வார்த்தைகள். அந்த வார்த்தை யாருன்னா இயேசு. இத 10 பிரமாணங்கள் தேவன் ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்க வேண்டிய பிரமாணம். பரிசுத்தமான இடத்துல அந்த பிரமாணம் வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் போனதுனால, தீமைக்கு மத்தியில வாழ வேண்டியது வந்து விட்டது என்பதனால, இந்த பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த பிள்ளைகளை காக்க வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்தார் என்று சொன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற பிரமாணத்தை எடுத்து, எப்பா தீமைக்கு மத்தியில் இருக்கிற நீ இந்த தீமையை விட்டு விலகி இருக்குன்னா இதன்படி செய்யி, இது வேற யாரும் இல்ல, நான் தான், என்னுடைய சாயல் தான், இந்த சாயல் தான் உன்னை நான் சிருஷ்டித்திருந்தேன், இந்த சாயல் நீ திரும்பி பெறணும், இதை பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த தீமைக்கு மத்தியில இந்த பிரமாணங்களை நீ கை கொள்ள வேண்டும். அதை கை கொண்டு நீ என்னை போல மாறினால் பரலோகத்துக்கு போவான். 10 பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிகள் இருக்கும். நான் யாரை மட்டும் தான் பார்க்க முடியும் என்று சொன்னால் இயேசுவை மாத்திரம் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு கொஞ்சம் காரியங்களை சொல்கிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்கும். கிருபாசனத்துல தேவன் உட்கார்ந்து இருப்பார். ஐயா, நம்ம பரலோகத்துல பார்க்க போறது தேவனை மாத்திரம் தான். அந்த சாயலை இங்க பெறுகிறதற்காக இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் தான். சரிங்களா? நான் நிறைய நேரம் எடுக்க விரும்பல. நம்ம வாசம் தெரியுமா, போன வகுப்புல 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் கற்பனையின் பொருள் என்ன அர்த்தம் அல்ல, முடிவு. அந்த கற்பனைய, அந்த 10 பிரமாணத்தை, 10 வார்த்தையை, இயேசுவை வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில அபியாசிக்கும் பொழுது ஒரு விளைவு வர வேண்டும், ஒரு ரிசல்ட் வரணும். அது என்ன அப்படின்னு சொன்னா சுத்தமான இருதயம் தோன்ற வேண்டும், நல் மனசாட்சி வர வேண்டும், மாயமற்ற விசுவாசத்தினால பிறக்கும் அன்பு உண்டாக வேண்டும். அது என்னது மாயப்பட்ட விசுவாசம்? அது நீங்க மோசே இடத்துல பார்க்கலாம், ஆபிரகாம் இடத்துல பார்க்கலாம், நோவாவின் இடத்துல பார்க்கலாம், அநேக தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல பார்க்கலாம். ஐயா கூப்பிட்டார் நோவா பார்த்து, மழையே வராத காலத்துல மழை வரப்போகுது, நீ போய் என்ன செய்ய, படகை செய்யினாரு. அவன் பாட்டு போய் கேட்ட மாயமற்ற விசுவாசம். மோசே பார்த்தாரு, இத பொல்லாத சந்ததியை நீ வீழ்த்திரு, வெட்டிருன்னு சொன்னாரு. அவன் போய் கேட்கிற, ஆண்டவரே இது என்ன கொலை செய்ய சொல்லி கேட்கல, மாயமற்ற விசுவாசம். என் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்வேன். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன் மகன் எனக்கு பலி கொடு என்று சொல்லி அவன் கேட்கல, மாயமற்ற விசுவாசம். அவர் சொல்வதை நான் செய்வேன்.
தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் என்கிற முடிவுக்கு வருகிற ஒரு செயல் தான் இந்த கற்பனையை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கற்பனையை எழுத்தின் வடிவில் பார்க்கிறதா இல்ல, அதை செய்ய செய்ய ஒரு விளைவு வெளிப்படணும். எப்படி ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட விளைவு, மோசையின் இடத்துல காணப்பட்ட விளைவு, நோவாவின் இடத்துல காணப்பட்ட விளைவு, ஏனாக்கின் இடத்துல காணப்பட்ட விளைவு என்னிடத்துல உண்டாக வேண்டும். அது என்னன்னு சொன்னா, நன்மனசாட்சி, கபடம் இல்லாது, தீமை இல்லாது, அசுத்தம் இல்லாது ஒரு சிந்தனை, பரிசுத்தமான ஒரு எண்ணம், அது மாயமற்ற விசுவாசமா இருக்கணும். என்ன சொன்னாலும் நான் செய்வேன், ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வேன், அதை மீறி நான் நடக்கவே மாட்டேன். அவருடைய சித்தமே என்னுடைய சித்தம். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். என் இயேசு சொன்னாரே, அந்த குணம் எனத்துல வரணும். அதுக்கு தான் 10 பிரமாணம். அந்த மனநிலை என்னிடத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக உருவாக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் அவருடைய ஜெபத்துல சொல்லுவார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. We are here to do the will of God. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்காக இருக்கிறோம். இந்த குணத்தை அடைகிறதுக்கு தான், இந்த விளைவை உண்டாக்குவதற்கு தான் நம்ம என்ன செய்யறது? அந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து வெளியெடுத்து, தீமையான உலகத்தில் வாழும் பொழுது நீ இப்படி வாழ்ந்து கடைசியில் என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் செய்யணும். நீங்க பரலோகத்துக்கு போகும் பொழுது ஒரே ஒரு பிரமாணம் இருக்க போகிறது. என் தேவனுடைய சித்தம் என்னுடைய சித்தம், என் தேவன் விருப்பம் என்னுடைய விருப்பம். அவர் சொல் நான் செய்து முடிப்பேன். இந்த மனநிலையை உருவாக்குறதுக்கு தான் ஆண்டவர் அந்த 10 பிரமாணத்தை உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்து எடுத்து நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சைல்ட் கைடன்ஸ் பக்கம் 79 ஒரு குறிப்புல முடிச்சு நான் அவ்வளவு பிரசங்கத்தை எழுதுறாங்க பாருங்க. தேவனுடைய சித்தமே பரலோகத்தின் கற்பனை ஆகும், வேற ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிற மனசு எனக்கு வரணும். அந்த குணம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். அது 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 சுத்தமான இருதயமுடையதாக இருக்க வேண்டும். நல்ல மனசாட்சியுடையதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இதைத்தானே இவ்வளவு நேரம் பேசினேன். ஒரு வரியில் இருக்கு பாருங்க. தேவனுடைய சித்தமே பரலோகத்தின் கற்பனை ஆகும். அந்த கற்பனை வாழ்க்கையின் ஆட்சியாக இருந்த வரை தேவனுடைய குடும்பம் அனைத்தும் பரிசுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஐயா, பரலோகத்துல சாத்தா வந்து களவு செய்தான், போய் சொன்னா, அப்படிலாம் இல்ல. அவன் பிதா சொல்லுகிற குமாரன் தான் எல்லாம் குமாரனுக்கு கீழ்ப்படியணும். அவன் பிதா சொன்ன அந்த வார்த்தையை, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை எதிர்த்து நின்றார். பாவம் உண்டாயிடுச்சு, நியாயப்பிரமாணம் மீறப்பட்டது. ஆனா பூமியில வந்து வச்சாரு பாத்தீங்க, ஆதாம் நன்மை தீமை விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது அப்படி சொன்ன உடனே கட்டளை அதுதான். ஆண்டவருடைய விருப்பம். அந்த கனியை நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டேன் அப்படி இருக்கணும். அதை சாப்பிட்டால் நியாயப்பிரமாணத்தை மீறி விடுவாய், எல்லா பாவமும் வந்துவிடும். என்ன மனநிலைக்கு நான் உருவாகி வரணும் அப்படின்னு நான் பொய் சொல்ல, உலகத்தான் பொய் சொல்லாமல் இருக்காங்க, உலகத்தான் விபச்சாரம் செய்யாம இருக்காங்க, உலகத்தான் கொலை செய்யாமல் இருக்காங்க, உலகத்தான் இச்சை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனா நான் என் மனசு எப்படி மாறி வரணும் அப்படின்னு சொன்ன, இவைகளெல்லாம் என் தேவன் என்னை விட்டு நீக்கும்படி சொல்லுகிறதுக்கு காரணம், என் தேவன் மீது நான் முழு அன்பும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு நான் அன்பு கூர்ந்து அவர் சொல்லுவதை செய்வேன். The only law in heaven is do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்வதே பரலோகத்தினுடைய பிரமாணமாய் இருக்க போறது. கிறிஸ்டியன் எஜுகேஷன் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் எலன் ஜி ஒயிட் பக்கம் 229. பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும். அப்பொழுது ஜாதிகள் பரலோகத்தின் கட்டளையை தவிர வேறு எந்த கட்டளையும் சொந்தமாக வைத்திருக்க மாட்டார்கள். பரலோகத்தினுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் தான் நம் ஒவ்வொருடைய சித்தமா இருக்க வேண்டும். இன்னொரு பிரமாணமும் பரலோகத்தில் இருக்கும். ஒரே பிரமாணம், நல்லா பரிசுங்க. உலகம் முழுவதும் தேவனுடைய சிருஷ்டி எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் தான், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அந்த குணத்தை இங்க கல்டிவேட் பண்றதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு, நான் என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாறுவதற்கு ஆண்டவர் இந்த 10 பிரமாணத்தை உடன்படிக்கை பெட்டியில இருந்து வெளியெடுத்து கொடுத்திருக்கிறாரு. அது மறுபடியும் உள்ள போயிடும். யாரெல்லாம் அந்த மனநிலைக்கு வருகிறார்களோ, இருதயத்தில் பிரமாணம் எழுதப்பட்டவர்கள் காணப்படுகிறாரோ, இனி தேவன் யார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறார்களோ, அவர்கள் மாத்திரமே பரலோகத்தில் இருப்பார்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் இன்னொரு பிரமாணம். நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ஓய்வு நாள் பிரமாணம் ஒரு சோதனையா வச்சார் தெரியுமா? யாத்திராகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல, என் நியாய பிரமாணத்தை கை கொள்வார்களோ கை கொள்ள மாட்டார்களோ, உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கிற நியாய பிரமாணத்தை நான் கை கொள்வனா கை கொள்ள மாட்டேனா என்பதற்கு வெளிப்படையாக
இருக்க போகிற ஒரு சோதனை என்ன அப்படின்னு சொன்னா ஓய்வு நாள் சோதனை. அது இயேசு கிறிஸ்து வரும் இருக்கும். இனி இயேசுவினுடைய புத்தகம் 66ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மாதந்தோறும் ஓய்வு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு போவோம். புதிய வானம் புதிய பூமியில இருந்து நாம் தேவனுடைய சமூகத்திற்கு ஓய்வு நாள் தூரம் போவோம். பரலோகத்திலும் ஓய்வு நாள் இருக்க போகிறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு, பரலோகத்திலும் ஓய்வு நாள் இருக்க போகிறது. ஏன் இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள ஒரு 10 பிரமாணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரமாணத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் செய்வேன், எனக்கு சிருஷ்டிகர் தான் என்பதற்கு வெளியரங்கமான அடையாளம் ஒரே ஒரு பிரமாணம் தான், ஓய்வு நாள் பிரமாணம். இந்த ஓய்வு நாள் பிரமாணத்தை தேவன் விரும்புகிறபடி கை கொள்ளுகிற எல்லாரும் 10 பிரமாணத்தை நிறைவேற்ற இருப்பார்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் சொன்னா, இஸ்ரவேலர்களை சோதிக்கும் பொழுது இந்த ஓய்வு நாள் பிரமாணத்தில் சோதித்தார். என்ன அந்த ஓய்வு நாள் பிரமாணம்? எனக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிடுங்க, ரொம்ப நேரம் எனக்கு செலவழிக்க இல்லை. ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற் காலமே 6ஆம் நாள் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளுடைய கிரியைகளை என் தேவன் பார்க்கும் பொழுது அது நன்றாக இருந்தது. இங்க மாத்திரமல்ல எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய வானம் புதிய பூமியில் போய் ஜீவிக்கும் பொழுதும் என் கிரியைகள் நன்றாக இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமானாக இருக்க வேண்டும், அங்க செயல்படுகிற செயல் எல்லாம் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுடைய கிரியைகளும் நன்மை இல்லாதபடி 7ஆம் நாள் ஆசரிப்பு ஓய்வு நாள் ஆசரிப்பு அல்ல. ஒவ்வொரு நாளும் நன்மை இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் உண்மை இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிகள் இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உண்மையான ஓய்வு நாள் ஆசிரியப்பாக 7ஆம் நாளுக்குள்ள எடுத்து சொல்றோம். 6 நாளும் நன்மையான கிரியைகள் இருக்க வேண்டும், நல்ல மனசாட்சி இருக்க வேண்டும், சுத்தமான இருதயம் இருக்க வேண்டும். அப்பொழுது 7ஆம் நாளிலே மாயமற்ற விசுவாசத்தோடு என் தேவனே நீர் சொல்லும் நான் செய்கிறேன் என்று பண்டியிடுவோம். அந்த அந்த மனநிலை நம்மிடத்துல இருக்க வேண்டும். மறை நான் வாசிக்கிறேன், மத்திய 1:1ஆம் அதிகாரம் 5வது கற்பனையின் பொருள் விளைவு. ஐயா, 10 பிரமாணத்தை எழுத்தின் வடிவிலே பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது, எவனும் போக முடியாது. அது 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 கை கொள்ளுகிறது ஒரு விளைவு வர வேண்டும், ஒரு ரிசல்ட் வரணும், ஒரு எண்ட் ரிசல்ட் வரணும், ஒரு முடிவு வர வேண்டும். அது பிரமாணத்தை நான் அப்படியே பார்த்துக்கிட்டு மோசையுடைய புஸ்தகத்தை பார்த்து அதுதான் கண்ணுல இருக்கு சொல்லி அதை பார்த்து கொண்டே இருந்து நான் என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட முடியாது. நான் இயேசுவை பார்க்கிறவனாய் மாற வேண்டும், இயேசுவினுடைய செயலை வெளிப்படுத்துவதாக மாற வேண்டும். என்னை போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா இயேசுவை பார்க்கிற ஒரு மனநிலை வர வேண்டும். அப்படி வந்தா எனக்கு அருமையான பிள்ளைகளை, நான் பிரமாணத்தை சரியாக கை கொள்கிறவனாக இருப்பேன். அது முடிந்து போய்விடும். எழுத்தை நான் பார்க்க போறதில்லை, எழுத்தை நான் பார்க்க போறதில்லை. அவர் கையில எழுதி உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிட்டாரு, அதுல இருக்கிற தேவனை பார்ப்பேன். அந்த சாயலின் இடத்துல வர வேண்டும். இந்த தீமையான உலகத்திலே அந்த சாயலை பிரதிபலிப்பதற்கு அது அவசியமாய் காணப்படுகிறது, அது அவசியமாய் காணப்படுகிறது. இலக்கரமதியுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பிரமாணத்தை அறிந்திருக்கிறோம், அந்த கொள்கையை அறிந்திருக்கிறோமா? அந்த கொள்கையை நோக்கி போகிறோமா? ஐயா, பரலோகத்துல போய் நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு தேட வேண்டியதில்லை, தேட மாட்டோம். என் சுவாபம், என் சாயல், என் ரூபம் அப்படியாக மாற வேண்டும். அங்க ஒரே ஒரு கற்பனை தான் இருக்க போகிறது, என் தேவனுடைய சித்தம். இன்னும் ஒரு கற்பனை கூட இருக்க போகிறது, அதுவும் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற பிரமாணம் தான். அவருடைய சிற்சியை அவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு பிரமாணம் தான். என்னுடைய கிரிகள் எல்லாம் அவரை போல செய்து அந்த ஓய்வு நாளை நான் ஆசரிக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டிகள் ஒரு 10 பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன், என் தேவனை பிரதிபலிக்கிறவனாக இருப்பேன். பரலோகத்தினுடைய ஒரே பிரமாணம், ஒரே பிரமாணம், சர்வ லோகத்தினுடைய ஒரே பிரமாணம், என் தேவனுடைய சித்தம் என்னுடைய சித்தம், என் தேவனுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். அதை நிறைவேற்றுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற 10 வார்த்தைகளை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த தீமையான உலகத்துல அதை விட்டு விலகி இருந்தா தான் தேவனுடைய சாயலை கொடுக்க முடியும். சுத்தமான மனசாட்சி, நல்ல மனசாட்சி, சுத்தமான இருதயம், மாயற்ற விசுவாசம் என் வாழ்க்கை வந்திருக்கா? வந்திருந்தா 10 பிரமாணத்தை நான் சரியாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தால் நான் 10 பிரமாணத்தை சரியாய் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இல்லை எல்லாரை போல, உலகத்தானை போல பிரமாணங்களை கை கொள்கிறவர்களாய் காணப்படுவோமானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ என்னுடைய பிரயாசம் எல்லாம் வேண்டும். நான் எல்லாம் எழுதுறாங்க, பிரமாணத்தின் கொள்கைகளை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனுடைய சாயலாய் மாறுவீர்கள். அந்த கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரே நீர் சொல்கிறீர் நான் செய்வேன், நீர் சொல்லி இருக்கிற நான் செய்வேன்,
ஓ, இத்தனை பெரிய பாவத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்? என் தேவன் சொல்லி இருக்கிறார், நான் செய்வேன். இந்த மனநிலையில வரணும். அந்த மனநிலையிடத்தில் உருவாக எனக்கு என்னுடைய பிள்ளைகளை கடைசி காலத்துல அவர் வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்தை சோதித்துக் கொள்வார். பிரமாணம், அவருடைய கொள்கைகளை கை கொள்ளும் பொழுது தெய்வ சாயல் அடைவோம். கர்த்தர் இந்த வாக்கியத்தை தருவாராக. ஆமென். அருமையான சத்தியத்தை இந்த காலை பொழுதிலே ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். பிரமாணம் என்ன என்பதையும் தேவனுடைய சித்தம் அதை நிறைவேற்றுவதே, அதை செய்வதே நம்முடைய முக்கிய நோக்கம் என்கிற காரியத்தை அருமையான ஐயாவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். நம்ம யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். இடத்துல ரஜினி கென்னடி அம்மா அவங்க நமக்காக இந்த இடத்துல ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபிக்கும் போது இந்த கேட்ட சத்தியத்தின்படி நம்ம வாழணும், பிரமாணத்தின்படி வாழணும். அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே, செயல்படுத்துவதே நம்முடைய முதல் கடமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, காலதாமதமானாலும் சுவாமி ஆண்டவர் எங்களுக்கு குறித்த சத்தியத்தை நாங்கள் கேட்க முடியாத கிருபை கொடுத்தக்காம கொடான கொடி ஸ்தோத்திரமப்பா. செய்தி கொடுத்த முடிய தாசனையும் அவனுடைய குடும்பத்தையும் நீர் வெகுவாய் நீர் ஆசிரியக்க வேண்டுமாய் கஞ்சுகிற சுவாமி. இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை நாங்கள் ஒரு நாளும் மறக்காதபடி கத்தாவே ஆண்டவரே, நாங்கள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே முழு பலத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சாத்தான் கத்தாவே அதுக்கு தடைகளை நிறைய கொண்டு வருவான்ப்பா. ஏமாற்றுக்காரன் சுவாமி, அவன் பொய் சொல்லுவான்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் அந்த மாய வலையில விழுந்து விடாதபடி இயேசப்பா உடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவர் இந்த பிரமாணத்தை நாங்கள் சத்தியமாய் கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் கஞ்சுகிற சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் கத்தாவே, அந்த வார்த்தை மாம்சமாகி கத்தாவே நீங்க தான்ப்பா வந்தீங்கப்பா. அந்த அன்பின் பிரமாணம் ஆண்டவரே 10 கற்பனை நீங்க தான் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய குணாதிசயங்கள் கத்தாவே அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் கஞ்சுகிற சுவாமி. கேட்ட சத்தியத்தின்படி கத்தாவே நாங்கள் நடக்க நீங்க கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாய் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க நீங்க கிருபை தர வேண்டுமாய் கஞ்சுகிறப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீர் எடுத்து போட்டு கத்தாவே தெய்வீக சமாதானத்தால் நீர் நிறைவேற வேண்டுமாய் கஞ்சுகிற சுவாமி. ஆண்டவரே, நடத்துகிற போதற்காகவும் உடைய குடும்பங்களுக்காகவும் இதுல குழுமி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. தேவன் தாமே நாங்கள் உள்ளதை உள்ளபடி கைக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. யார் என்ன சொன்னாலும் தாவே, எந்த ஏமாற்றுக்காரன் யார் எப்படி எங்களை மனதை போட்டு குழப்பினாலும் சுவாமி ஆண்டவரே, நீங்க சொன்னதை நாங்கள் அப்படியே கைக்குள்ள தேவன் சொன்னது அப்படியே நாங்கள் நிறைவேற்றி எங்களுக்கு பலன் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. இதன் மூலமாக எங்களுக்கு நியாயத்திற்கு நீங்க கொடுக்க போறீங்கப்பா. அதை நாங்கள் மனதிலே வைத்து கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. செய்தி கொடுத்த மகனை மறுபடியும் உடைய கருத்துல போடுகிறோம். அநேகருக்கு எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. துதிகர மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரவில் எங்களுக்கு நல்ல நித்திரை தாங்க. அதிகாலையில் தேட முடியாத கிருபை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகமும் நம்ம ஒருவரோடு கூட விசேஷமாக இந்த நாளில் செய்தி கொடுத்த அருமையான தாசரோடு கூட இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென்.